Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. Today in this video, we are going to see the standard accountancy summary of journal entry. அதாவது சாப்டர் 3ல நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 12 ப்ராப்ளம்ஸோட வீடியோவும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரியோட ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். ஸோ என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எந்த என்ட்ரிஸ் நம்ம போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதுதான் உங்கள் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னோடனே அதில் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் கமென்ஸ்டு பிஸ்னஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு ப்ரொப்ரைட்டர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு என்ன என்ட்ரிஸ் நம்ம போடணும். ஸோ இஃப் ஹி இஸ் ஸ்டார்டிங் வித் கேஷ் அப்படின்னா கேஷ் டு கேபிட்டல். இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் கொடுத்துருக்கிறது பாருங்கள், கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ், குட்ஸ், பில்டிங்ஸ். ஸோ இது எல்லாமே அசட்ஸ் எல்லாமே சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணி அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ வாட் கம்ஸ் இன் டு த கம்பெனி, கேஷ், குட்ஸ், பில்டிங்ஸ் எல்லாமே பிஸ்னஸ்குள்ளார வருது. ஸோ அதை டெபிட் பண்ணுறோம். யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரொப்ரைட்டரோட கேபிட்டல். ஸோ கேபிட்டலை க்ரெடிட் பண்ணுறோம். ஸோ அதனுடைய என்ட்ரிஸ் என்ன, கேஷ் அக்கௌண்ட் டெபிட், ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட், பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இந்த எல்லா டெபிட் காலமில் உள்ள அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி இந்த கிரெடிட் காலமில் என்ட்ரு பண்ணிடுறோம். இதுதான் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ்க்கு. ஸோ கேஷ் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கேஷ் டு கேபிட்டல், ஸ்டாக்னா ஸ்டாக் டு கேபிட்டல். இப்போ எல்லாமே சேர்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா என்ட்ரியும் சேர்த்து காம்பவுண்ட் என்ட்ரியாக போடுறோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ்க்கு எப்படி நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஒன் பர்ச்சேஸ்டு குட்ஸ் வித் கேஷ். ஸோ கேஷ் பர்ச்சேசஸ்க்கு என்ன என்ட்ரி எழுத போகிறோம். பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எய்தர் ரியல் அக்கௌண்ட் ஆர் நாமினல் அக்கௌண்ட், எய்தர் ரியல் அக்கௌண்ட் ஆர் நாமினல் அக்கௌண்ட் ரெண்டுமே வரும் பர்ச்சேசஸ்க்கும் சேல்ஸ்க்கும். ஸோ பர்ச்சேஸ்டு குட்ஸ் வித் கேஷ். அப்போ குட்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே காமனான நேம் கொடுத்துருக்குறாங்க ஸ்டாக். அப்படிங்கும்போது நம்ம பர்ச்சேசஸ் அப்படிங்கிற வேர்டை தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ பர்ச்சேசஸ் டு கேஷ். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனோட என்ட்ரி பர்ச்சேசஸ் டு கேஷ். ஸோ see the next transaction, purchased goods from Mr. Anand and paid through NEFT. ஸோ ஆனந்த் கிட்டேருந்து பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். எப்படி பே பண்ணுறோம், பெய்டு த்ரூ நெஃப்ட், நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ பேமெண்ட் த்ரூ செக்கு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ் எதுனாலும் சரி பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான். ஸோ குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறோம், பேங்க்கில் அமௌண்ட்டை பே பண்ணிடுறோம் இமீடியட்டாக. ஓகேவா? ஸோ இது பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் தான். ஆனால் பேமெண்ட் எப்படி பே பண்ணுறோம், நெஃப்ட்டில் பே பண்ணுறோம். அப்போ எங்கேருந்து கேஷ் பிஸ்னஸ்லேருந்து போகுது, பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டிலேருந்து போகுது. ஸோ என்ட்ரி இஸ் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். அதில் என்ட்ரி எழுதிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள், பர்ச்சேஸ்டு குட்ஸ் வித் கேஷ்ன்னு போட்டிருந்தோம். குட்ஸுன்ற காமனான நேம், ஸ்டாக்கு நேம் கொடுக்கல, அவங்க பர்ச்சேஸ்டுன்னு கொடுத்துட்டாங்க, ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்ச்சேசஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போது இந்த தேர்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ். அப்போ நேம் ஆஃப் த அசட்டை மென்ஷன் பண்ணிட்டாங்க, எந்த அசட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு அப்படின்றத கொடுத்தாச்சு. அப்போ இங்கே பர்ச்சேசஸை எடுத்துக்கக்கூடாது, நம்ம ஃபர்னிச்சரை தான் எடுத்துக்கணும். நேம் ஆஃப் த அசட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அசட்டு தான் நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வருது. அப்போ என்ட்ரி என்னது, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? இதுதான் பர்ச்சேசஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. பர்ச்சேஸ்டு வித் கேஷ் அப்படின்னா பர்ச்சேசஸ் டு கேஷ், பெய்டு த்ரூ நெஃப்ட்டு, செக்கு, ஆர்டிஜிஎஸ், அப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு என்ன ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வந்தாலும் அது பேங்க் டிரான்சாக்ஷனாக கன்சிடர் பண்ணி நம்ம பேங்க்கை தான் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அது பர்ச்சேசஸ் டு பேங்க். அடுத்தது ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ மிஷினரி பர்ச்சேஸ்டுனா மிஷினரி டு கேஷ். ஸோ எது பிஸ்னஸ்குள்ளே வருதோ. நெக்ஸ்ட் ஒன் இதுவும் பர்ச்சேசஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் தான், ஆனால் கிரெடிட் பர்ச்சேசஸ். ஸோ இதுக்கு எப்படி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு என்ட்ரி போட போகிறோம். த ஃபஸ்ட்டு என்ட்ரி
பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் ரவி ருபீஸ் 10,000. ரவின்ற பர்சன் கிட்ட இருந்து நம்ம குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கே வந்து கேஷ் பே பண்ணதாவோ இல்லை செக்கு பே பண்ணதாவதோ எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கல. அப்போ நேம் ஆஃப் த பர்சன் வந்திருக்கு, மிஸ்டர் ரவி கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ திஸ் இஸ் அ கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். இது வந்து ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னாலே அங்கே கேஷுன்ற வேர்டே வராது, ஏன்னா நம்ம இமீடியட்டாக கேஷு பே பண்ண போகிறதில்ல. அப்போ கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது கேஷின் பிளேஸ்க்கு பதிலாக நம்ம அந்த நேம் ஆஃப் த பர்சனை என்ட்ரு பண்ண போகிறோம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ரவி அக்கௌண்ட். ஓகேவா? அமௌண்ட்டு எழுதியாச்சு. கிரெடிட் பர்ச்சேசஸ். ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னாலே அங்கே கேஷுன்றதே வராது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ பர்ச்சேசஸ் டு ரவி, கேஷ்க்கு பதிலாக நேம் ஆஃப் த பர்சனை என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் குட்ஸ் ரிட்டர்ன்டு டு மிஸ்டர் ரவி. இப்போ ரவிகிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எவ்வளோக்கு? 10,000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரவிக்கு குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. 2,000 ஒர்த்துள்ள குட்ஸ். சி த நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன். 2,000 ஒர்த்துள்ள குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ இது என்ன ரிட்டர்ன்? முதல்ல ரவிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனோட கண்டினியூஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரவிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அப்போ ரிட்டர்ன் பண்ணுறோம். திஸ் இஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகேவா? பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். பர்ச்சேசஸை டெபிட் பண்ணும்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன ஆகுது? கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து ரியல் அக்கௌண்ட், குட்ஸ் வந்து வெளியில் போகுது, ஸ்டாக் வந்து பிஸ்னஸ்லேருந்து வெளியில் போகுது. ஸோ என்ன என்ட்ரி வரும் அப்போது? ரவி அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ரவி தான் வந்து ரிசீவர். நம்ம கொடுக்குற குட்ஸை யார் வாங்க போகிறா? ரவி தான். ஸோ ரவிகிட்ட நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்னை கிரெடிட் பண்ணணும். இது ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட், paid Ravi in full settlement rupees 7,800. See, 10,000 ஒர்த்துள்ள குட்ஸு வாங்கினோம், 2,000 ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரவிக்கு எவ்வளோ பே பண்ணணும்? 8,000 ருபீஸ் பே பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? 7,800. அப்போ 8,000 மைனஸ் 7,800, 200 ருபீஸ் நமக்கு டிஸ்கவுண்ட்டு வந்திருக்கு. பெய்டுன்ற வேர்டு வந்தாலே என்னது? நம்ம வந்து பிஸ்னஸ்லேருந்து கேஷு வெளியில் போகுது. அப்போ அந்த 200 என்னது? நமக்கு டிஸ்கவுண்ட்டு கிடச்சிருக்கு. 200 டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து நாமினல் அக்கௌண்ட். இது வந்து நமக்கு ஒரு இன்கம். ஓகேவா? அப்போ இந்த ஃபுல் செட்டில்மெண்ட்டுக்கு எப்படி என்ட்ரி எழுதணும்? சி, ரவி அக்கௌண்ட் டெபிட். ரவிக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ரவி இஸ் த ரிசீவர். டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. நம்ம அமௌண்ட்டு பே பண்ணுனா டிஸ்கவுண்ட்டு ரிசீவ் பண்ணுவோம். ஓகேவா? அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணால் டிஸ்கவுண்ட்டை அலோவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னில் இப்போ நம்ம ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுக்குறோம். ரிட்டர்ன் 2,000 பண்ணிட்டோம், ரிமைனிங் 8,000 பே பண்ணணும். அதில் 7,800 ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ ரவி அக்கௌண்ட் டெபிட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ 8,000 செட்டில் பண்ண மாதிரி தான் காமிக்க போகிறோம். 200 நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு. எவ்வளோ பே பண்ணுறோம்? ஆக்சுவலாக 7,800. ஓகேவா? இதுதான் பர்ச்சேசஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். இதை ஓவரால் ஒரு லுக் பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லாமே ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் இப்போது சேல்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன். சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். ஓகேவா? கேஷ்க்கு சேல்ஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ்லேருந்து சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ என்ன என்ட்ரி? வாட் கம்ஸ் இன் டு த கம்பெனி? கேஷ் உள்ளே வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன். சேல்ஸ் அப்படி என்ன வெளியில் போகுது? ஸோ குட்ஸுன்றது காமன் நேம் ஸ்டாக் வந்துடுதுன்னா நம்ம சேல்ஸுன்ற வேர்டை எடுத்துக்க போகிறோம். என்ட்ரி இஸ் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட், சோல்டு குட்ஸ் டு குமார் ஹூ பெய்டு த்ரூ டெபிட் கார்டு. ஸோ இப்போது குமாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அவர் என்ன பண்ணுறாரு? ஹூ பெய்டு த்ரூ டெபிட் கார்டு. டெபிட் கார்டு மூலமாக அமௌண்ட்டு பே பண்ணுறாரு. ஓகேவா? ஏடிஎம் கார்டை ஸ்வைப் பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட பிஸ்னஸ்க்கு எப்படி வந்து கேஷ் வந்து உள்ளே வருது? பேங்க்கில் அமௌண்ட்டு அவங்க வந்துடும். ஸோ சோல்டு குட்ஸ் டு குமார் ஹூ பெய்டு த்ரூ டெபிட் கார்டு அப்படிங்கும்போது என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் தான் வருது, ஆனால் பேங்க்கில் நமக்கு கிரெடிட் ஆகிடும். தென் மிஷினரி சோல்டு ஃபார் ருபீஸ் 10,000. ஸோ மிஷினரி சேல்ஸ் பண்ணுறோம். அசட்ஸோட நேம் கொடுத்தாச்சு, மிஷினரி அப்படின்னு. அப்போ இங்கே சேல்ஸுன்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம மிஷினரின்ற வேர்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ட்ரி இஸ் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு மிஷினரி அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணியாச்சு. இதுதான் சேல்ஸ், கேஷ் சேல்ஸு, அசட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறதோட என்ட்ரிஸ். நெக்ஸ்ட்டு
சேல்ஸ் டிரான்சாக்ஷன். இப்போ கிரெடிட்டில் எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க? சோல்டு குட்ஸ் டு குமார் ருபீஸ் 20,000 குமாருக்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நேம் ஆஃப் த பர்சன் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ண மாதிரி கொடுக்கல. அப்போ இது வந்து கிரெடிட் சேல்ஸ். அப்போ கிரெடிட் அப்படிங்கும்போது கேஷ்ன்ற பிளேஸில் நம்ம நேம் ஆஃப் த பர்சனை எழுதணும். குமார் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். இதுதான் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனோட என்ட்ரி. ரெண்டாவது குட்ஸ் ரிட்டர்ன்டு டு குமார், ரிட்டர்ன்டு பை குமார். ஸோ குமார் வந்து குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறார், ரிட்டர்ன்டு பை குமார். நம்ம குமாருக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தோம், இப்போ குமார் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு திரும்ப அனுப்புகிறாரு 5,000 ஒர்த் ஆஃப் குட்ஸை. அப்போ இது சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ சேல்ஸ் வந்து கிரெடிட் அப்படிங்கும்போது சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பேலன்ஸ். ஓகே, வாட் கம்ஸ் இன் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து ரியலு, ஸ்டாக் வந்து திரும்ப பிஸ்னஸ்க்குள்ளார வருது. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் டு குமார் அக்கௌண்ட். ஓகே, இதுதான் குட்ஸ் ரிட்டர்ன்டு பை குமார். ஓகே, ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் குமார் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 14,500. 20,000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். 5,000 ஒர்த்துள்ள குட்ஸை குமார் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 15,000 அவர் வந்து பே பண்ணணும் பிஸ்னஸ்க்கு. பட் நவ் ஹீ இஸ் பேயிங் 14,500. அப்போ 500 ருபீஸ் நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம், பிஸ்னஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருக்கோம் குமாருக்கு. அப்போ இது ஒரு லாஸ், எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது. ஸோ கேஷ் எவ்வளோ உள்ளே வருது? 14,500. டிஸ்கவுண்ட் எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்கோம்? 500 டு குமார். குமார் தான் கிவர். ஓகேவா? ஸோ கிரெடிட் பண்ணுறோம். 15,000 ஃபுல்லாக செட்டில் பண்ண மாதிரி காமிச்சாச்சு. ஸோ இதுதான் சேல்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்சஸ். பிஸ்னஸ்லேருந்து ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணாங்கன்னா எப்படி வந்து என்ட்ரி போட போகிறோம்? ஃபஸ்ட் ஒன் வந்து சேலரி பெய்டு, ரெண்ட் பெய்டு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் என்ட்ரிஸ் வந்ததுன்னா நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். நமக்கு கோல்டன் ரூல் தெரியும். ஸோ சேலரியை டெபிட் பண்ண போகிறோம். என்ன பே பண்ணுறோம்? கேஷாக பே பண்ணுறோம். ஸோ சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், ஃபஸ்ட் என்ட்ரி. ரெண்டாவது சேலரி பெய்டு பை செக். ஸோ சேலரியை இப்போ எப்படி பே பண்ணுறோம்? செக்கில் பே பண்ணுறோம். அப்போ இது பேங்க் டிரான்சாக்ஷன். இப்போ கேஷ்ன்றதுக்கு பதிலாக பேங்க்குன்ற என்ட்ரி போட போகிறோம். சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, இப்போ அதே மாதிரி கேஷ் பெய்டு டு மித்ரன். ஸோ ஒரு பர்சனுக்கு நம்ம கேஷை பே பண்ணுறோம். சேலரி பே பண்ணால் சேலரி டு கேஷ். இப்போ மித்ரனுக்கு நம்ம பே பண்ணுறோம். ஸோ மித்ரன் டு கேஷ். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பென்சஸ். பெய்டுன்ற வேர்டு வந்துட்டாலே எக்ஸ்பென்சஸ் தான், பிஸ்னஸ் பண்ணுற எக்ஸ்பென்சஸ். தென் இன்கம்ஸ் உரிய என்ட்ரிஸ். கமிஷன் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிவிடெண்ட் ரிசீவ்டு. ஸோ ரிசீவ்டுன்ற வேர்டுனாலே பிஸ்னஸ்க்கு அது வந்து இன்கம். ஸோ கமிஷன் ரிசீவ்டு. நாமினல் அக்கௌண்ட் என்ன என்ட்ரி? கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அதுதான் நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல். அப்போ என்ன என்ட்ரி வரும்? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கமிஷன் அக்கௌண்ட் 2,000 ருபீஸ். இப்போ கமிஷன் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க். ஸோ நம்மளோட கமிஷனை டைரெக்டாக பேங்க்லேயே வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க, பேங்க்கே ரிசீவ் பண்ணிடுச்சு. அப்போ இது பேங்க் டிரான்சாக்ஷன். இப்போ கேஷ்க்கு பதிலாக பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கமிஷன் அக்கௌண்ட். ஸோ 1,500. தென் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் மோகன். ஸோ மோகன்ற பர்சன் கிட்டேருந்து பிஸ்னஸ் ரிசீவ் பண்ணுறாங்க 2,500. அப்போ மோகன் தான் பே பண்ணுறாங்க. Credit the giver. What comes into the company? So cash to Mohan account. இதுதான் incomes related journal entries. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் கமெண்ட்ஸ் பண்ணும்போது பர்ச்சேசஸ்க்கு என்ன மாதிரி என்ட்ரிஸ், சேல்ஸ்க்கு என்ன மாதிரி என்ட்ரிஸ், இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு எப்படி நம்ம என்ட்ரிஸ் போடணும்னு பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.